ஜெய் நரேந்திர மோடிஜி, we want மோடி மோடி மோடி. தீவிரவாதிகளை மட்டும்தான் அவங்களோட எய்மை இருந்துச்சே தவிர பொதுமக்களை கிடையாது. இவரை முதல்ல பேச விட்டாங்களேன்னா உள்ள இன்டர்ஃபியர் ஆனது. பட் அது வந்து சபை நாகரிகம் கிடையாது. பத்திரிகையாளர்கள் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, புரிஞ்சுக்கிறது தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நான் என்னோட சர்டிபிகேட்லாம் அப்லோட் பண்ணிருக்கேன் மேடம், ஒண்ணு விடாம. ஸ்பீச் காம்படிஷன்லாம் ஃபர்ஸ்ட் பிரைஸ். சோ இப்போ தகுதியான ஆள நீங்க தான் ஒரு ஆளா. ஹாய், ஹலோ, வணக்கம். திஸ் இஸ் விஜய் ராகவி கார்த்திகேயன் ஃபார் ருத்ரதாண்டவம் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம ஷோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கெஸ்ட் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வெல், உங்க எல்லாத்துக்குமே தெரியும், வாட்டர்மெலன் ஸ்டார் நடிப்பரக்கன் மிஸ்டர் திவாகர் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம் மேடம். டாக்டர் திவாகர் மிஸ் பண்ணீங்களா மேடம்? டாக்டர் திவாகர் பிபிடி. சோ உங்களுக்காக வேணா அகைன் ஒரு தடவை இன்ட்ரோ கொடுத்துருவா சார். கொடுங்க மேடம். இன்னைக்கு நம்ம ஷோல யாரு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, வாட்டர்மெலன் ஸ்டார் நடிப்பு அரக்கன் டாக்டர் திவாகர் சார் தான் இருக்காங்க. ஓகே சார், இப்ப ஹாப்பியா? பிபிடி மிஸ்ஸிங். பிபிடி ஓகே, நோ ப்ராப்ளம் மேடம். நீங்க கண்டென்ட் ஆரம்பிச்சிருங்க. ஓகே சார். சோ ஃபர்ஸ்ட் நான் எதை பத்தி கேட்க போறேன்னா, இப்ப இந்தியா பாகிஸ்தானுக்கும் 1971 வந்த வார் மாதிரி இப்ப அகைன் அதே மாதிரி ஒரு போர் சூழ்நிலை நிகழுது அப்படின்னு சொல்றாங்க. நேத்து நிறைய போர் ஒத்திகைலாம் கூட நடந்துச்சு. அப்புறம் ஆபரேஷன் சிந்தூர்னு சொல்லி நம்ம ஒரு ரிவெஞ்ச் அட்டாக் எடுத்திருக்கோம், காஷ்மீர்ல அவங்க பண்ண அட்டாக். சோ இத பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? பெரிய ஒரு வார் வரும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இது என்னமா நடக்க போகுது? ஃபர்ஸ்ட் மேடம், இதுக்கு வந்து பிரைம் மினிஸ்டருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஜெய் நரேந்திர மோடிஜி, இந்தியா ஜிந்தாபாத், ஹிந்துஸ்தான் ஜிந்தாபாத், லவ் யூ மோடிஜி, ஜெய் நரேந்திர மோடிஜி. ஆக்சுவலா மேடம், பிரைம் மினிஸ்டரோட ஆக்ஷன் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா பாகிஸ்தானோட பொதுமக்களை பாதிக்காம டெரரிஸ்ட மட்டும்தான் அட்டாக் பண்ணிருக்காங்க. இதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு யோசிச்சு பண்ணிருக்காரு. ஓகேங்களா? தீவிரவாதிகளை மட்டும்தான் அவங்களோட எய்மை இருந்துச்சே தவிர பொதுமக்களை கிடையாது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மேடம், சிந்தூர் அட்டாக்கோட மெயினே வந்து பாத்தீங்கன்னா இளம் பெண்ணை வந்து விதவியாயிருக்காங்க, விடவாக்கி இருக்காங்க. சோ வந்து அது இந்தியா மேல, நம்ம இந்தியா வந்து அது பேசாம அமைதியா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கண்டனத்துக்குரியது. இந்தியாவே மொத்தமா கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சோ அதோட வெளிப்பாடு வந்து பாத்தீங்கன்னா நேத்து நடந்திருக்கு. இனிமேலாவது வந்து பாகிஸ்தான் அரசு வந்து பாத்தீங்கன்னா எந்த வித மதவாதத்தையும் இல்லாம, அதாவது நாடுக்கு நாடு பிரச்சனை இல்லாம அமைதியா இருக்கிறது அந்த நாட்டுக்கு நல்லது. ஏன்னா நம்ம இந்தியா வந்து ரொம்ப பலம் வாய்ந்த நாடு. எஸ்பெஷலி பிரைம் மினிஸ்டர் வந்து லேட்டஸ்டா கூட மேடம், அந்த சிந்தூர் அட்டாக் டைம்ல வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி, நீங்களே பார்த்திருப்பீங்க, தேசிய கொடி வடிச்சுட்டு ஜெய் நரேந்திர மோடிஜி, we want மோடி 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 மோடின்னு சொல்லி நாங்க அந்த இந்தியன் பிளாக் எல்லாம் வச்சு பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ணிருக்கேன். பிசியோதெரபி மருத்துவர்களுக்குமே மேடம் ஒரு 60 வருஷமா அரசாங்கத்துல வந்து ப்ராப்பர் ரெகக்னைசேஷன் இல்ல மேடம். மெடிக்கலுக்கு மெடிக்கல் கவுன்சில் இருந்துச்சு, டென்டலுக்கு டென்டல் கவுன்சில் இருந்துச்சு. எங்களுக்குன்னு கவுன்சில் இல்ல. 60 வருஷத்துக்கு அப்புறம் எல்லா எதிர்ப்பையும் மீறி பிசியோதெரபிஸ்ட் டாக்டர்னு போட்டுக்கலாம். ஆக்சுவலா பிசியோதெரபிஸ்ட் டாக்டர்ஸா மேடம் நிறைய பேர் நினைப்பாங்க, இப்ப இவ்வளவு நாள் டாக்டர் இல்லையான்னு. கவர்மெண்ட்ல இருந்து வரணும், பிஹெச்டி படிச்சவங்க மட்டும் தான் டாக்டர் பண்ணணும். எம்பிபிஎஸ்ஓ பிடிஎஸ்ஓ யாருமே டாக்டர் போட ரைட்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஆனா அந்த டாக்டர் வேர்டை வச்சு ஒரு சில மத்த ப்ரொபஷன் வந்து பிசியோதெரபியை டிஃபைன் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ எங்களுக்குள்ள பிரச்சனைகள்லாம் மோடிட்ட ஃபைட் பண்ணி, எங்க இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் பிசியோதெரபி மூலியமா ஃபைட் பண்ணி எவ்வளவு பிரைம் மினிஸ்டர் வந்து யாருமே எங்களை கண்டுக்கல. ஸோ இந்த பிரைம் மினிஸ்டர் வந்து நல்லா பண்ணாரு. பேசிக்காவே பிரைம் மினிஸ்டர் மேல உள்ள ஒரு இருப்பு. இன்னொன்னு சொல்ல வரேன் மேடம், எஸ்பெஷலி நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மதவாதமே இருக்காது. இப்ப இஸ்லாமியர்கள் மதுரையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோரிப்பாளையம் மாரியம்மன் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் எல்லாருமே வந்து சாமி கும்பிடுவாங்க. நம்ம மக்கள் என்ன பண்றாங்க, கோயில்ல மந்திக்கிறேன் கயிறு கட்டுறேன்னு போவாங்க மேடம். அது அவங்க நம்பிக்கை, நான் யாரையும் குறை சொல்றதா. டக்குன்னு பயந்துரா கூட ஓகே ஏதோ பண்ணிருச்சு, இதுல மசூதியில போய் மந்திரிச்சாதான் அப்படி இருக்காங்க. நாங்கெல்லாம் எக்ஸாம் எழுத போறப்ப ஜம் வாட்டர் குடிச்சிட்டு நிறைய மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை குடிச்சிட்டுலாம் போவோம் மேடம். சோ என்ன ரீசனா, இஸ்லாமியர்களும் நம்ம இந்துக்களும் எல்லா மத ஒற்றுமையா இருக்கு. கிறிஸ்டினும் நம்ம இந்தியா மாதிரி ஒரு சமத்துவமான நாடு வந்து பாத்தீங்கன்னா, சோ இப்ப ஏற்பட்ட நாடுகள்ல வந்து மதவாதத்தையும் நாடை பத்தியும் திணிக்காம எல்லாரும் ஒற்றுமையா போகணும்னு நினைக்கிறேன் மேடம். சிந்தூர் அட்டாக் வந்து இதுதான் கடைசியா இருக்கணும். இனி யாரும் உயிரிழப்புகள் வரக்கூடாதுன்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் மேடம். பட் இனிமேலாவது பாகிஸ்தான் அரசு தீவிரவாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீதி நேர்மைய, அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது திரும்பி சொல்றேன் மேடம், இந்தியாவோட குறிக்கோள் வந்து அவங்களை இது பண்றது கிடையாது. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா டெரரிஸ்ட மட்டும் தான் அட்டாக் பண்ணாங்க. ஏன்னா அந்த டெரரிஸ்ட்னால நிறைய அப்பாவி மக்கள் உயிரிழப்பு நடந்திருக்கு. சோ இன்னைக்கு நேத்து வந்து பாத்தீங்கன்னா, நேத்துல இருந்து ஒரு பெரிய டாக் ஆஃப் த மேட்டர் அதான் போய்கிட்டு இருக்கு மேடம். இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறது, போர் வேணாம், மக்களின் உயிரிழப்பு வேணாம்னு பிரார்த்தனை பண்றேன் மேடம். ஓகே சார், நாங்களும் கண்டிப்பா பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நல்லதே நடக்கட்டும்னு. சார், அப்புறம் நேத்து ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு நடந்திருக்கு. ஒரு என் காதலின்னு ஒரு படத்தோட பிரஸ் மீட் போயிருக்கீங்க. அந்த இடத்துல நீங்க பேசிட்டு இருந்தப்ப இன்டரப்ட் பண்ணி ரிப்போர்ட்டர்ஸோ இல்ல அவங்க பேசி ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. அதை பத்தி சொல்ல முடியுமா? ஆக்சுவலா நான் வந்து பேசிக்கா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மேடம். நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிருக்கேன். அதாவது இன்டர்வியூ படம் நடிக்கிறது வேற, இன்டர்வியூ வேற. இவங்க ஸ்கிரிப்ட் கொடுத்தலாம் நான் பேச மாட்டேன். அவங்க ஏதாவது நீ கவலைப்படுற மாதிரி நடிங்க, கோவப்படுற மாதிரி நடிங்கன்னா பண்ண மாட்டேன், நேச்சரா தான் இருப்பேன். ஆக்சுவலா நான் வந்து ப்ரொமோஷன்ஸ்க்கு எதுக்குமே போக மாட்டேன்.
ஓகேங்களா. அவங்க வந்து என்னன்னா ப்ரிவியூ ஷோக்கு கூப்பிட்டாங்க. ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணாங்க ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா அந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின்லாம் யாரும் வரல. ஓகே. ஓகேங்களா சார், நீங்க வாங்க, ரொம்ப ஹாஃப் அன் அவர் நாங்க அடுத்த ப்ராஜெக்ட்ல உங்களை யூஸ் பண்ணிக்கிறோம், எங்களுக்காக பண்ணுங்க ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணாங்க டீம். ஆஃப் டே உட்காந்து பேசுறாங்க மேடம். ஆஃப் டே அவங்க இடத்துக்கு வர வச்சு பேசுறாங்க. ஸோ அவங்களோட ரெக்வெஸ்ட்டுக்காக ஓகேங்களா, வெறும் டிராவல் எக்ஸ்பென்ஸ், இது ப்ரொமோஷன் கிடையாது மேடம், பேமெண்ட்லாம் வாங்கல. அதுல இருந்து நான் வந்து போறேன்னா எனக்கு எவ்வளவு செலவுகள் இருக்கு. ஸோ டிராவல் எக்ஸ்பென்ஸ் ஒரு கம்மியான அமௌண்ட் மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்காக நான் வர்றோம். வந்து அவங்க நான் கொஞ்சம் முக்கியமான ஆளா நான் ஒரு ஆள் இருக்கேன். அப்பயும் கேட்டேன் வேற யாராவது வர்றாங்கன்னு. இல்ல சார் நீங்க தான் மெயின் ப்ரெஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். நாங்க அது சின்ன பட்ஜெட் படம்ன்றதுனால ப்ரெஸ் மீட்ஸ்லேயே பெரிய பெரிய மீடியா எல்லாம் வரல மேடம். யூடியூபர்ஸா நிறைய வந்திருந்தாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதுல தந்தி மட்டும் தான் கொஞ்சம் ஸ்டாண்டர்டான மீடியா. ஓகேங்களா. மத்தவங்க எல்லாம் சும்மா சாதாரண யூடியூபர்ஸ். அதுல பைல்வான் ரங்கநாதன் சார் வந்திருப்பாரு வேலை எனக்கு தெரியல. மேடம் எங்க போனாலும் நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது நானா மேடம் கேட்டு வாங்குறோம். அப்பயும் வந்து நாகரீகமா அந்த படத்துல நடிச்சவங்க படக்குழு வந்து பேசி முடிச்சதுக்கு அப்புறம் என்னை போக சொல்லிட்டாங்க. நான் என் கருத்தை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நிறைய ஆக்சுவலா பைல்வான் ரங்கநாதன் சாரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனா இப்படி ஒரு பிஹேவியர் நல்லது இல்லை மேடம். திடீர்னு என்டர்ஃபியர் ஆகி அவங்க என்ன நினைச்சாங்கன்னா அவர் டார்கெட் நம்மளை விட்டுட்டு இவங்களை பேசிட்டு இருக்காங்களே. ஏன்னா நம்ம மனநல தெரியுமா, நம்ம பேசிக்கா பிசியோதெரபி மருத்துவர். டாக்டர்னால ஒரு 10 நிமிஷம் அப்சர்வ் பண்ணா இவங்க யாருன்றது நான் ஈஸியா டயக்னோஸ் பண்ணுவேன். ஆமா மேடம், என் பேஷண்ட்ஸ் வருவாங்க, பிரச்சனையே இருக்காது, பிரச்சனை அழுவாங்க, டக்குன்னு சைக்காலஜில கண்டுபிடிச்சு அதுக்கு என்ன மருந்தோ அதுக்கு பண்ணிடுவேன். லேட்டஸ்டா ஒரு ஆர்த்தோ டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணேன். ஆர்த்தோ சர்ஜன், சர்ஜரி பண்றவங்க. அவங்க அம்மாவுக்கு மூட்டு வெளியே தான் பண்ணது வாங்கட்டாங்க. சர்ஜரி பண்ணிடுவோமான்ட்டாரு. சார் உள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு அழுகுறாங்க. உண்மை அதுதான். ஏன்னா மூட்டு தேவைன்னா அதுக்குன்னு சில சிம்டம்ஸ் இருக்கும், சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். அப்புறம் கரெக்டா கெஸ் பண்ண அவர் கேப்சர் பண்ணிக்கிட்டார். சரி ஓகே, அந்த அப்புறம் மனநிலை சரியான இப்ப சர்ஜரியில ஒண்ணு இல்லை. அது மாதிரி அவங்க மனநிலை ஈஸியா கெஸ் பண்ணிடுறாங்க. அவங்களோட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது கான்ட்ரவர்சியா பேசு நம்ம தான் அப்படின்னு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிட்டு போவாங்க மேடம். ஏன்னா அவங்க யூடியூபர்ஸ் வியூஸ் என்ன மக்கள் பார்க்கணும். நான் வந்து யூடியூபர் கிடையாது. ஓகேங்களா. அவரோட இன்டென்ஷன் என்னன்னா டைரக்டரை பேசணும், கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணணும். இவரை முதல்ல பேச விட்டாங்களேன்னு உள்ள இன்டர்ஃபியர் ஆனது. பட் அது வந்து சபை நாகரிகம் கிடையாது. யாரு பேசினாலே பத்திரிகையாளர்களுக்குமே ஒரு குறிப்பிட்ட உரிமை உண்டு வேண்டாம். பேசினதுக்கு அப்புறம் ஒருத்தர் தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா அவமானப்படுற மாதிரி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அவரை பத்திரிகையாளர்னு போட்டுருக்காங்க. அவர் பின்னாடி இருக்கிறவங்க அவருக்கு நான் பேசினதுக்கு அப்புறம் பேசுங்கன்னு சொல்லிட்டு கூட அதுக்கு உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் கொடுக்குறேன்னா சொல்லக்கூடாது. அது ஒரு அநாகரிகமான வார்த்தை. அது மட்டும் இல்லாம அவங்க கூட வந்தவங்க நீ எல்லாம் அவ்வளவு பெரிய ஆளா, எந்த ஒரு பத்திரிகையாருமே மேடம் கொஸ்டின் கேட்கறப்ப நீ அவ்வளவு பெரிய ஆளான்னா கேட்க மாட்டாங்க. அவங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து யூடியூபர் ஓகேங்களா, அசோலஸ் பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிறாரு பைல்வான் ரங்கநாதன் சார். பின்னாடி நின்று நீங்க எல்லாம் ஒரு ஆளான்னு கேட்டவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூடியூபர்ஸ். அவர் கூட சும்மா வந்த ஆட்கள் மாதிரி தான் தெரிஞ்சு. ஓகேங்களா. சோ பத்திரிகையாளர்கள் நம்மளுக்கு பிரச்சனை இல்ல, புரிஞ்சுக்கிறது தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. பெரிய பெரிய பத்திரிகை மேடம் லேட்டஸ்டா பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் போட்டுக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து சட்டம் வந்திருக்குன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணப்ப எல்லா மீடியாஸும் வரைஞ்சு கட்ட எடுக்கிறாங்க. மீடியாஸ் எல்லாம் வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க மேடம். அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் இந்த அளவு வளர்ந்ததுக்கு காரணமே மீடியா தான். அதுல ஏதாவது ஒரு சில பேர் மேடம் எல்லாம் 100% பாசிட்டிவா இருக்க மாட்டாங்கல்ல. ரஜினிகாந்த் சாரியே பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சார் நேத்து அது வந்து நீங்க பேசிட்டு இருந்தீங்க, அந்த மூவி பத்தி இல்லாம லைக் வேற இதெல்லாம் எதுக்கு பேசுறீங்க? ஆரம்பத்திலேயே நான் மூவியை பத்தி தான் பேசினேன். மூவியை பத்தி பேசிக்கிட்டு தான் கருத்து கொண்டு வந்தோம். கருத்து கொண்டு வந்துகிட்டு இருக்க டக்குன்னு இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுல. ஃபர்ஸ்ட் மூவியை பத்தி சொல்லியாச்சு. ஒரு பெண் ப்ரொடியூசர் வந்து தனியா நின்று இவ்வளவு தூரம் எடுத்து நடந்திருக்காங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா பட ப்ரொமோஷன்ஸ்க்கு அதுவும் பொதுப்படையா நம்ம சொல்றோம். பட ப்ரொமோஷன் சொல்லல, அந்த படத்துல நடிச்சவங்க அந்த இதுக்கு வந்து அதை பத்திரிகையாளர்களுக்கு தெரிவிச்சு அதை சப்போர்ட் பண்ணுங்கன்னா நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்படி பேசிட்டு இருக்கே டக்குன்னு ஒரு ஆள் வரக்கூடாது. அவங்க என்ன கருத்து சொல்ல வராங்க, என்ன பேச வராங்க அப்படின்னே தெரியாம உள்ள இன்டர்ஃபியர் ஆகுறது தப்பு இல்லையா? முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்குன்னு குறுக்க இதுக்கு முன்னாடி படம் கமிட்டி பேசிட்டு இருக்காங்க, நான் போய் டக்குன்னு குறுக்கிட்டா அது எப்படி இருக்கும்? அதெல்லாம் ஒரு டீசன்சி கிடையாது மேடம். சபை நாகரிகம் கிடையாது. நீ எல்லாம் ஒரு ஆளான்னு கேள்வி கேட்கலாமா? ஓகேங்களா. அது வந்து ஒரு அநாகரிகம். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்னு கீழே இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு பொறாம வைத்திருச்சல், எங்க போனாலும் இவன் இருக்கானே. அது கீழே இருக்கிற அந்த 2 பேர்ல ஒரு ஆள் போய் ப்ரொடியூசர் சொல்லியிருக்காங்க, நீங்க கவர் கொடுத்து வந்தவர் அவரை பத்தி உங்களை ப்ரொமோட் பண்ணாம அவரை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுக்கு தெரியுமா நான் கவர் வாங்கிட்டு? இவங்க தான் கவர் வாங்கிட்டு வந்திருப்பாங்க மேடம். நான் வந்தது அவங்கள ஆஃப் டே என்னை உட்கார வச்சு வர சொல்றாங்க. அவங்களோட ரெக்வெஸ்ட். ஏன்னா ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் நிக்க மாட்டேன். ரிவ்யூ ஷோ நீங்க பார்த்து இருந்து பிடிச்சா கருத்து சொல்லுங்கன்னு சொன்னனாலதான் நான் வந்தேன். அவங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணல. ஓகேங்களா. அப்படி இருக்கிறப்ப அப்ப அவங்களோட கீழே இருக்கிறவரோட இன்டென்ஷன் என்னன்னு பாத்துக்கோங்க. எவ்வளவு தூரம் அவருக்கு வைத்தறிச்சல் பண்றாரு. நிறைய பேர் வாய்ப்பு கேட்டு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா வாய்ப்பு கிடைச்சவங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க மேடம். நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா? நான் சொல்லியாச்சு சின்ன வயசுல இருந்து நடிகர். அதான் மேடம் படிப்போட முக்கியத்துவம் தெரிஞ்சவங்க, கலையோட முக்கியத்துவம் தெரிஞ்சவங்க இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாங்க. சோசியல் மீடியால ஃபுல்லா மில்லியன் வியூஸ் போயிருக்கு. நான் டிராமா காம்படிஷன்ல ஸ்கூல் லைஃப்ல இருந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்படின்னு. நான் படிச்ச ஸ்கூல் சாதாரண ஸ்கூல் இல்ல மேடம். மேடம் நான் கேட்கிறேன், நிறைய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா டிகிரியே படிக்காம வந்து சைன் பண்றாங்க. ஓகேங்களா. யதார்த்தமா வந்து சினிஃபீல்ட்ல சைன் பண்றாங்க. சூர்யா சாரே சொன்னாங்க, அவங்க அப்பா வந்து நான் கஷ்டப்பட்டு என் மகனை பிகாம் கம்ப்ளீட் பண்ண சொன்னேன். ஒரு டாக்டர், நான் ஒரு ப்ரொஃபஷனல். ஓகேங்களா. ஏன் நாங்க நடிக்கல பெரிய ஆள வரக்கூடாது?
அவங்களெல்லாம் விட எங்களுக்கு குவாலிஃபிகேஷன் நான் தப்பா சொல்ல வரல. கரெக்டா கேள்வி. ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் ஸ்கூல் லைஃப்ல இருந்தே மேடம் படிப்போட அருமை தெரிஞ்சும் அப்படி பேச மாட்டான். டிராமா காம்படிஷனா இவங்க நினைக்கிற மாதிரி இன்ஸ்டாகிராம் மாதிரி வாய சீக்கிறவங்க கிடையாது, சினிமால மாதிரி 10 டேக் எடுக்கிறவங்க கிடையாது மேடம். சரியான ஹார்ட் ஒர்க். ஒரு ஸ்கிரிப்டை நானே எழுதி நடிக்க தெரியாதவனே நடிக்க வச்சு அதுக்காக போராடி. நான் படிச்சது மதுரை சென்ட் மேரிஸ், சென்னை லோயலா காலேஜ்ல படிச்சிருக்காங்க இல்லையா, லோயலா காலேஜ்ல படிச்சு நடிகர் ஆறாங்க. அதோட 10 மடங்கு எங்க ஸ்கூல் பலம். என்ன ரீசனா, எங்க ஸ்கூலோட காலேஜ் தான் லோயலா காலேஜ். ஓகேங்களா, மதுரை சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். எங்க ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட் தான் எல்லாம் ஒரே மேனேஜ்மெண்ட். சேசு சபைன்னு சொல்லுவோம். கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கும் உங்களுக்கு, கல்ச்சரல்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. கல்ச்சரல்ஸ்ல அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளை விட தருவாங்க மேடம். கிட்டத்தட்ட வில்லாளி வில்லனும் இருப்பாங்க மேடம். அவங்களெல்லாம் அடிச்சு நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வர்றதுனா எவ்வளவு விஷயம். என்னோட வீடு வந்து பாத்தீங்கன்னா மதுரையில அழகூர் கோயில் போற பக்கத்துல வில்லேஜ்ல இருந்து 5th முடிய எனக்கு டிராமா எதுவுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து வர்ற பசங்களாம் 6th வந்து பேச்சு போட்டினா பயங்கரமா பேசுறாங்க மேடம். அச்சமில்லை அவங்க எல்லாம் பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்மளுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு முறுக்கு ஏறுது. படிக்கிறப்ப, அதாவது நான் 6th படிக்கிறப்ப 99 அவங்களெல்லாம் பார்த்து முறுக்கேறி அப்படியே 6th நானும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு 7th இருந்து பிரைஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகேங்களா, அதாவது 10-15 செக்ஷன் இருக்கும். அவங்கள எவ்வளவு பிரைசஸ் வச்சிருக்கேன், நிறைய நான் என்னோட சர்டிபிகேட்லாம் அப்லோட் பண்ணிருக்கேன் மேடம். ஒண்ணு விடாம ஸ்பீச் காம்படிஷனா ஃபர்ஸ்ட் பிரைஸ். சோ இப்போ தகுதியான நீங்க எல்லாம் ஒரு ஆளை படத்தை ரிவ்யூ கொடுக்கறதுக்கு தான் என்னை 2 நாளா வர வச்சிருக்காங்க. 2 நாளா பேசி யாரு மேடம் இந்த படக்குழு என்னை வர வச்சிருக்காங்க. இதை சொல்றதுக்கு நீங்க யாருன்னு கேட்டா பத்திரிகையாளர் இப்படி கேட்க மாட்டாங்க. அவனுக்கு அவ்வளவு வைத்தறிச்ச பொறாம. அப்பயே நிறைய பேர் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொன்னாங்க அவங்க எல்லாம் பைல்வான் சாரோட ஆட்கள் அந்த 2 பேரும். நீங்க ஒரு ஆளான்னு கேட்டவங்க பத்திரிகையாளர் கிடையாது. பத்திரிகையாளர் இப்படி கேட்க மாட்டாங்க மேடம். யாராவது போய் ஒரு ஆர்டிஸ்ட போய் ஒரு நடிகர்கிட்ட கேட்டா நீங்க அவ்வளவு பெரிய ஆளு அதுவும் அதான் கேட்க மாட்டாங்க. டெஸ்ட் பண்ற மாதிரி கொஸ்டின் கேட்க ட்ரை பண்ணுவாங்க. அது எப்படி ஆன்சர் பண்ணுமா நான் ஆன்சர் பண்ணி நீங்களே பாத்துருப்பீங்க. 400-500 சேனல் டாஸ் பண்ணிருக்கேன் மேடம். இது வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கிடையாது. எந்த ஒரு சினி ஃபீல்டுல ஹீரோ ஹீரோயினா 400 யூடியூப் சேனல் தாண்டி இருக்காங்கன்னு சொல்லுங்க. என்னோட ஒரு கதை நான் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் ஒரு ஃபிட்னஸ் ரெக்கார்டு. இன்னைக்கு வரப்பே நான் ஸ்டேட்டஸ் வச்சு பாருங்க, எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு சேனல் வரப்பே நான் ஸ்டேட்டஸ் வைப்பேன். இன்னைக்கு வந்து இன்னைக்கு மட்டும் 3 சேனல் இன்டர்வியூ கொடுக்குறேன் மேடம். சோ நிறைய இந்த வளர்ந்ததுக்கு காரணமே மீடியா தான், எஸ்பெஷலி யூடியூப் சேனல். யூடியூப் சேனலுக்கு அப்புறம் தான் பெரிய பெரிய மீடியா என்னை கேட்ச் பண்ணாங்க. சோ அவங்களுக்குலாம் நான் ஃபிளெக்சிபிளா வரேன். சாதாரண விஷயம் இல்லை மேடம். 400-500 சேனல் கொடுக்கறது காரணம் பெருசா யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன், யூடியூபர்ஸா ஹராஸ் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்துட்டு பேமெண்ட்ல எல்லாம் ரொம்ப ஒரு டீசென்சியா போய் இந்த லெவலில் வந்திருக்கோம். இப்பேற்பட்ட ஸ்கூல் லைஃப்ல வந்திருக்கேன். இன்டர் ஸ்கூல் காம்படிஷன், இன்டர் காலேஜ் நான் சேலத்துல படிச்சேன் மேடம். சண்முகா காலேஜ் ஆஃப் பிசியோதெரபி. லைஃப் ஸ்டைல் பிரசிடென்ட் பார்த்து ஆடுறாரு. இந்த பையன் பேச்சு துடிப்பா இருக்கு, நாடகம் பயங்கரமா பண்றான். காலேஜ்ல பெரிய லைஃப்ல வருவான். காலேஜ்ல பிரைஸ் வாங்கினது எடுத்து போட்டிருக்கேன். யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பத்தி பேசுவான்னு நான் சொல்லியாச்சு. சோசியல் மீடியாவை அப்லோட் பண்ணிருப்பேன். தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எல்லாம் ஒரு ஆளான்னு கேட்டா மேடம் நான் என்ன சொல்றேன்னா, நிறைய பேர் இப்ப தனுஷா கூத்து பற்ற போய் நடிச்சு வரல. இது நிறைய நடிகர்கள் வந்து நடிச்சு பிராக்டிஸ் பண்ணாங்க. நான் பிறவில இருந்தே நடிகர்னு வைங்களேன், கலைஞர்னு வைங்களேன். அது மட்டும் இல்லாம நான் நடிக்கிறத பார்த்துட்டு நிறைய பேர் உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க சார், சிவாஜி கணேசன் ஜாதகம் உங்களோட ஒத்து போகுது, நீங்க பிறவி கலைஞன், முன்னாடியே வர வேண்டியது. இப்பயும் மேடம் திருப்பி சொல்றேன் மேடம், நான் யூடியூபர் கிடையாது. ஓகேங்களா, எனக்கு யூடியூப் சேனல் டாக்டர் திவாகரன் போட்டு பாருங்க. என் ட்ரீட்மெண்ட் வீடியோ ஒரு 10 வீடியோ போட்டிருப்பேன், ரீல்ஸ் 2-3 போட்டிருப்பேன், அவ்வளவுதான். இன்ஸ்டாவே வெறும் இன்ஸ்டால என் திறமையை காமிச்சேன். ஆட்டோமேட்டிக்கா அது 500 யூடியூப் சேனலுக்கு போச்சு, ஆட்டோமேட்டிக்கா டிவி சேனல் போச்சு. இன்னைக்கு 5 படம் நடிச்சு முடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் படம் விஜய் சேதுபதி சார் படம் May 23 ரிலீஸ். சோ இப்ப ஏற்பட்ட நபரை இந்த மாதிரி அநாகரிகமா கேள்வி கேட்கறதுக்கு அவருக்கு என்ன மேடம் தகுதி இருக்கு? நீங்க ஒரு ஆளான்னு கேட்கலாமா முதல்ல? அப்ப யாருக்குமே கோவம் வரும். தரமா நான் சொல்லிட்டேன், இதுக்கு தான் பத்தி தெரிஞ்சுட்டு பேசுவானே. நான் வந்து மேடம் 1 சேனல் 2 சேனல்ல 400 சேனல்லயே நான் ஸ்கூல்ல இருந்து எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ்னா அவர் நினைக்கிற மாதிரி சும்மா போய் நின்று மேடம் அவன் பெர்ஃபார்ம் பண்ணுவான் மேடம். கிறிஸ்டின் ஸ்கூல் மேடம் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ல சொல்ற பையனை போய் நிக்க சொல்லுங்க பார்ப்போம். இன்டர் ஸ்கூல் காம்படிஷனா வருவான், ஏகப்பட்ட ஸ்கூல் ஏகப்பட்ட மேடம். காலேஜ்ல டிராமான்ற கான்செப்டே இருக்காது உங்ககிட்ட சொல்றதுக்கு. என்ன நான் போய் காலேஜ்ல அடம் முடிச்சு ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்லையும் சார் டிராமாவே ஒண்ணு சேர்த்து விடுங்கன்னு அப்புறம் சேர்ப்பாங்க மேடம். அப்ப இருந்து நம்ம இவ்வளவு ஆக்டிவா இருக்கிற பேசணும் நடிப்புன்றது. அதனாலதான் மேடம் இன்ஸ்டாகிராம்ல சும்மா நான் வாயசெல்லாம் வரல மேடம். அவங்கள பத்தி பேசி வீடியோ போட்டு வியூஸ் சொல்றது, இவங்களை பத்தி பேசி போடுறது. நான் யூடியூபரே கிடையாது. யூடியூபர்ஸ்க்கு வியூஸ் வரணுன்றதுக்காக தானே தப்பு பண்றாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆக்சுவலா எனக்கு ஒவ்வொரு ஈவெண்டா கூப்பிட்டு யூடியூபர் அவார்டு கொடுக்குறாங்க. நான் யூடியூபரே கிடையாது, அவங்களுக்கு எல்லாம் தெரியாது, அவங்களுக்கு போய் எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது. என்ன ரீசனா 400 சேனல் என்ன இன்டர்வியூ எடுத்திருக்காங்க, ஒவ்வொருத்தவங்களா கட் பண்ணி உள்ள போட்டிருக்காங்க. அப்புறம் துபாய் ட்ரிப் போயிட்டு வந்தேன் மேடம். அவங்க சொன்னது உன்னோட எஜுகேஷன் பிடிச்சிருக்கு, உன்னோட ஸ்பீச் பிடிச்சிருக்கு, அட்ராக்ஷன். நீங்க ஒருத்தவர் வந்து யாரோ ஒருத்தர் பிசியோதெரபிஸ்ட் டாக்டர்னு கேட்டாரு, வே ஆஃப் பிரசன்டேஷன் பிடிச்சிருக்கு. அதனால தான் உங்களை நாங்க துபாய் சொல்லி தான் கூட்டு போனாரு மேடம். உண்மைதான்.
அந்த துபாய் கூட்டு போனவங்களாம் அவங்களாம் ரொம்ப வெல் எஜுகேட்டட். ஸோ அப்படி மக்கள் மனத்தை கவர்ந்திருக்கும். இப்பேற்பட்ட ஒரு நபரை வந்து நீங்க யாரும் கேட்க கூடாதுல மேடம். நான் அதனால திருப்பி கேட்டேன், தம்பி நீ யாருப்பா, என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பேஸ் பண்ணலாம் சொன்னேன். அது ஒன்றும் தப்பான வார்த்தை இல்ல உங்களுக்கு. கண்டிப்பா சார். சோ அந்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா அதான் பைல்வான் சார் வந்திருக்காரு. கூட இருக்கிற 2 நபர்களும் வந்து பாத்தீங்கன்னா போதிய ஒரு மெச்சூரிட்டி இல்லாத குணம் மேடம். பிளஸ் பாப்புலாரிட்டி பத்தி வைத்திருச்சல் அவங்க இல்ல மேடம். இந்த இன்டர்வியூ பண்ற நிறைய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி வேணும்னே பர்பஸ்ஃபுல்லாவே இவர் வர்றாரா, அவங்களோட வளர்ச்சி growth இதா இருக்கலாம், அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காம இருக்கலாம். அது நான் என்ன மேடம் பண்றது? ஓகே, ஸோ இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்சர்ஸ் சார் கிட்ட நம்ம கேட்க போறோம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் அஸ். திஸ் இஸ் ராகவி கார்த்திகேயன் ஃபார் ருத்ர தாண்டவம் யூடியூப் சேனல்.